நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த காலவெளியில் இன்றைக்கி நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதற்கு முன்பதாக திருச்சபையும் அதே மாதிரி இந்த ஃபேஸ்புக் மூலமாக யூடியூப் மூலமாக கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கிற உற்சாகப்படுத்தக்கூடிய உங்கள் யாவருக்கு இயேசு நாமத்தில் வாழ்த்துதலை நான் கொண்டு வருகிறேன். டுடேஸ் டாபிக் இஸ் end of the world. The reading scriptures, 2 Peter chapter 3 verse 1 to 10. Reading scriptures, 2 Peter chapter 3 verse 1 to 10. If you are able to read yourself, you could read. I just want to explain about the world, how it going to be destroyed by the fire. எப்படி இந்த உலகம் நெருப்பினால் அழிக்கப்பட போகிறது என்பதை நான் உங்களுக்கு இன்றைக்கி பிரசங்கிக்க ஆயத்தமாக இருக்கிறேன். நம்ம ஒவ்வொரு ஸ்லைடாக இப்போ நம்ம பார்க்கலாம். முதல்ல இந்த உலகம் எப்படி இருந்தது, எப்படி உலகம் இருந்தது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆதி ஆகமம் Genesis chapter 1 verse 1 and 2 நீங்கள் படித்தீங்கன்னா, in the beginning God created the heavens and earth. Now the earth was formless and empty darkness was over the surface of the deep, and the Spirit of God was hovering over the waters. நம்ம இந்த வசனத்தில் என்ன படிக்கிறோம், ஆதியிலே இந்த வானமும் பூமியும் எப்படி சிருஷ்டிக்கப்பட்டது, எப்படி இருந்தது என்பதை படிக்கிறோம். தமிழில் ஒருத்தர் படித்து பாருங்கள். அதில் என்ன இருக்குன்னா, ஆதியில் தேவன் வானத்தை பூமியும் சிருஷ்டித்தார் என்று நம்ம படிக்கிறோம். அப்போ இந்த சிருஷ்டிக்கப்பட்ட பூமியும் சிருஷ்டிக்கப்பட்ட அந்த வானங்களும் எப்படி இருந்தது முதல்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா, அது ஒழுங்கன்மையாக இருந்தது. ஆனால் தேவன் படைத்த பிற்பாடு ஒழுங்காக மாறிடுது. அடுத்து நம்ம தொடர்ந்து ஒவ்வொன்றா நம்ம பார்க்குறோம். இப்போ பாருங்கள், Genesis 1 and 2 படித்தீங்கன்னா, கிரியேட்டட் இன் காட்ஸ் இமேஜ். இந்த புக் ஆஃப் மோசஸில் நம்ம படிக்கும்போது தேவன் படைத்த இந்த பூமியானது, வானமானது எப்படி இருக்கிறது என்று பாருங்கள். இந்த பூமியை மட்டும் பாருங்கள். இது பூமியோட உருண்டை பாருங்கள். எவ்வளோ அழகான ஒரு படைப்பு பாருங்கள், தேவனுடைய படைப்பு இது. அடுத்து பாருங்கள், தேவன் படைத்த படைப்பு. தண்ணீரை அவர் வேறாக பிரித்தார். அப்புறம் வெட்டாந்தரையாக நிலத்தை வேறாக பிரித்தார். ரெண்டு தனித்தனியாக பிரித்து அவர் உண்டாக்கிறார். பாருங்கள், என்ன அழகான ஒரு படைப்புன்னு பாருங்கள். அந்த பக்கம் ஒரு வெட்டாந்தரியாக மாறி இந்த பக்கம் தண்ணீர் உண்டாயிட்டு. தேவன் எப்படி படைத்தார் என்பது உங்களுக்கு தெரியும். தம்முடைய வார்த்தையினால் அவர் இந்த வானத்தை பூமி என்ன செய்தார், படைத்தார். பாருங்கள், இவ்வளோ அழகான ஒரு படைப்பு என்று பாருங்கள். அப்புறம் என்ன செய்தார், என்னென்ன படைத்தார் அப்படி என்னென்ன படைத்தார் நீங்கள் பார்த்தீங்கன்னா, பாருங்கள், மரங்களையும் சகலவிதமான செடிகளையும் சகலவிதமான பூண்டுகளையும் அவர் படைத்தார். எல்லாவற்றையும் ஆண்டவர் படைத்தார். பாருங்கள், தொடர்ந்து நம்ம பார்க்குறோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக. இப்போ டிஸார்டராக இருந்து தான் இந்த உலகம், இந்த பூமியானது ஆர்டர் ஆக்கப்பட்டது. ஒரு சந்திரன், ஒரு சூரியன், அப்புறம் நட்சத்திரங்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூமியின் உருண்டின் மேலே தண்ணீர். இப்படி இது தேவன் படைத்தார். காட் கிரியேட்டட் ஹெவன் அண்ட் எர்த். எத்தனை பேர் அதை நம்புகிறோம்? காட் கிரியேட்டட். இது காட்ஸ் கிரியேஷன். தொடர்ந்து பார்க்குறோம். அதில் அந்த தண்ணீரில் நீந்தக்கூடிய மச்சங்கள், எது பூமி மேலே வாழணும், எது பூமி தண்ணீருக்குள்ளே வாழணும், எது மரத்து மேலே இருக்கணும் அப்படின்றதெல்லாம் தேவன் என்ன செய்தார்னா நிர்ணயித்திருந்தார். காட் எல்லாத்தையுமே எது எங்கெங்கே வாழ வேண்டும், எது எங்கே இருக்க வேண்டும் என்பதெல்லாம் தேவன் படைத்தார். நமக்கு தெரியும், இப்போ நாம் ஒவ்வொரு இடத்துல நம்ம வாழ்வது எல்லாமே தேவனுடைய விருப்பம் தான், தேவனுடைய சித்தம் தான். அவர் சித்தம் இல்லாமல் நம்ம இந்த ஊரில் வாழ முடியாது, ஒரு கிராமத்தில் இருக்க முடியாது. தொடர்ந்து பார்க்குற அவருடைய படைப்புகளை நீங்கள் பாருங்கள். இந்த விலங்குகள் எல்லாமே தேவன் படைத்தது தான். ஒவ்வொரு பறவைகளையும், விலங்குகளையும், மீன்களையும் எல்லாவற்றையும் தேவன் படைக்கிறார். ஒவ்வொன்றா நீங்கள் பாருங்கள், சிங்கங்களையும் மான்களையும் தேவன் படைக்கிறார். அவைகளுக்கு ஒரு இடம் உண்டாயிருக்கிறது. தொடர்ந்து படிக்கிறோம். பாருங்கள், இதெல்லாம் சின்ன பசங்களாம் பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. குட்டி பசங்களாம் பாருங்களேன், எவ்வளோ அழகான முயல், எவ்வளோ அழகான பறவை, எவ்வளோ அழகான மரங்கள், எவ்வளோ அழகான பழங்கள், எவ்வளோ ஒரு அழகாக இருக்கிறது பாருங்கள். அந்த காலங்களில் ஒரு அணில் ஒரு நரிக்கிட்ட பேசுகிற மாதிரிலாம் கூட இருந்திருக்கிறது. தொடர்ந்து நம்ம பார்க்குறோம். இப்போது இங்கே என்ன படிக்கிறோம், மனுஷன் தனிமையாக தேவன் படைத்த மனிதன். உங்களுக்கு எத்தனை பேருக்கு அந்த வசனம் தெரியும்?
தேவன் மனுஷனை படைக்கிறார். அவனை மட்டும்தான் தேவன் படைத்தார். அவனை போல யாருமே கிடையாது. முதல்ல தேவன் மனிதனை படைத்த பொழுது அவனுக்கு துணையாகவோ அவனை போல பூமியில் யாருமே இல்லை. ஒரே ஒரு ஆள் தான் இருக்கிறான். அப்போ அவனுக்கு எப்படி இருந்திருக்கும்? ஒரே ஒரு ஆள். இப்போ நம்முடைய வீடுகளில் கூட நீங்கள் தனிமையில் இருந்து பாருங்களேன், நான் மட்டும்தான் இருக்கிற இந்த வீட்டில் யாருமே இல்லையே அப்படின்னு தோணும் நமக்கு. எங்கேயோ ஒரு ஊருக்கு போயிடுறீங்க, ஒரு தேசத்துக்கு போயிடுறீங்க, அங்கே தனிமையாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசங்கடமாக இருக்கும். ஐயோ, இந்த ஊருக்கு நம்ம வந்துட்டுமே நம்ம கூட யாருமே இல்லையே, மொழி தெரியாத நிலை, உணவு சாப்பிட்டா ஏற்றுக்கொள்ளாத நிலை, நம்ம படுத்தக்கூடிய இடம் நமக்கு நல்லா தூங்க முடியாத ஒரு நிலை, இப்படியெல்லாம் நமக்கு இருக்கும். தனிமை என்பது ரொம்ப ஒரு மோசமான கொடூரமான ஒரு வியாதிங்க. தனிமையாக இருப்பது அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அப்போ இந்த தேவன் மனிதனை படைத்த பொழுது அவன் தனிமையாக தான் இருந்தான். அப்போ தேவன் அதை பார்த்து உணர்ந்தார். அவர் என்ன சொன்னார்னா, மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, நீங்கள் தனியாக இருக்கிறது நல்லதல்ல. நம்முடைய முதியோர்கள் எல்லாம் கூட அந்த காலத்து இந்த காலத்து நமக்கு தெரிய வரைக்கும் சொல்லுவாங்க, பையனும் பொண்ணு தனியாக இருக்கிறது நல்லது இல்லைங்க, அவங்க ஒன்றா சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லுவாங்க. தனிமையாக இருக்கிறான் பையன், பொண்ணு இப்படி இருக்குது, கல்யாணம் பண்ணி வச்சிருந்தங்க அப்படின்னு யோசிப்பாங்க இல்லைங்களா? ஒரு கல்யாணம் ஆன பிற்பாடு தான் நம்மளை மதிப்பாங்க. அவர் ஒரு கல்யாணம் ஆயிடுச்சுங்க, மனைவி அப்படின்னு சொல்கிறாங்க, கணவன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பிள்ளைகளை பெற்றுட்டா தாய் அப்படின்னு சொல்கிறாங்க, பேர பசங்களாம் எடுத்துட்டாங்களா பாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்போ இந்த மாதிரியான ஒரு தகுதிகள் எல்லாம் நமக்கு நம்ம பூமியில் இருக்கும்போதே கடவுளால் நமக்கு கொடுக்கப்படுகிறது. பிரைஸ் காட். அப்போ மனிதன் தனிமையாகவே இருந்துட்டானா அந்த தகுதி அவனுக்கு இருக்காது. அப்பான்ற தகுதி இருக்காது, தாத்தான்ற தகுதி இருக்காது இல்லைங்களா? அந்த மாதிரியெல்லாம் இல்லாத போயிடும். அப்போ தேவன் ஒரு மனுஷனுக்கு உறவுகளை ஏற்படுத்துகிறார். கர்த்தர் நல்லவர். ரொம்ப முக்கியம் உறவுகள். நம்ம எல்லாருக்குமே ஒரு குடும்ப உறவு, ஒரு கணவன் மனைவி உறவு, பிள்ளைகளுடைய உறவு, சொந்த பந்தங்களுடைய உறவுகள் ரொம்ப முக்கியங்க. அது இல்லைன்னா நம்ம தனிமையாகிட்ட மாதிரி ஆகிடுவோம், தனிமையாக இருக்கிற மாதிரியே போயிடுவோம். ஆக தேவன் இந்த மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று கர்த்தர் கண்டார். பிரைஸ் காட். தேங்க்யூ மை ஃப்ரெண்ட்ஸ், யூ ஆர் வாட்சிங். But it's very difficult, the situation is very difficult for me to preach in English, but I hope that everything will be understood through the scriptures what I preached. 2 Peter chapter 3. I'm preaching about the creation, for creation. Pakala, the God doesn't like that man alone. தேவன் மனுஷன் தனிமையாக இருப்பது அவர் என்ன செய்யலை, விரும்பலை. அப்புறம் என்ன செய்கிறார் பாருங்க, என்ன செய்கிறார் பாருங்க. இப்போ இந்த மனுஷனுக்கு ஆழ்ந்த ஒரு நித்திரையை, தூக்கத்தை வரவழைத்தார். ஆழ்ந்த நித்திரை அல்லது தூக்கத்தை வரவழைத்தார். மனிதன் தனிமையாக இருந்திருக்கிறான். ஒருவேளை மிருகங்களோடு பேசியிருப்பான், பறவைகளோடு பேசியிருப்பான், அல்லது பழங்களை சாப்பிட்ருப்பான், அங்கே இங்கே நடமாடி இருப்பான். நிறைய சம்பவங்கள் அவனுக்கு நடந்திருக்கு. இருந்தாலும் அவன் சந்தோஷமாக இருந்திருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. அப்போ தேவன் என்ன செய்தார்னா, அவருடைய உள்ளத்தில் மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதில்லை என்று கர்த்தர் கண்டார். ரைட். ஆகவே தேவன் என்ன செய்தார், அவனுக்கு முதல்ல தூக்கத்தை வரவழைத்தார். இதிலிருந்து ஒரு ரகசியத்தை புரிந்து கொள்ளுங்க. தேவன் மனிதனுக்கு தூக்கத்தை கொடுக்கிறவர். இன்றைக்கி நிறைய மனுஷங்களுக்கு பார்த்தீங்கன்னா தூக்கமே வர்றதில்லை. மாத்திரை சாப்பிட்டா தான் தூக்கம் வரும், இல்லைன்னா சில பேருக்கு டிவியை பார்த்தா தூக்கம் வருது, சில பேருக்கு பைபிள் படித்தாலே தூக்கம் வருது, சில பேருக்கு மொபைலை பார்த்தா தான் தூக்கம் வரும் இல்லைங்களா? நிறைய பேர் நம்ம என்ன பண்ணோம்னா we are sleepless, அதாவது தூக்கம் இல்லாத மக்களை நம்ம மாறிட்டோம். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நம்மளை நாமளே தனிமைப்படுத்திக்கிறோம். நிறைய விஷயங்களை தனிமைப்படுத்திக்கிறதுனால அவைகளெல்லாம் யோசித்து தூக்கம் வராமல் போயிடுது. ஆனால் இந்த தூக்கத்தை மனிதனுக்கு கொடுக்கிறவர் கர்த்தர். நம்ம பெரும்பாலும் என்ன கேட்குறோம், பணம் வேணும் ஆண்டவரே எனக்கு, வீடு வேணும் ஆண்டவரே எனக்கு, இதெல்லாம் வாங்கிட்டு பிற்பாடு தூக்கம் இல்லாமல் போயிடுது. அப்போ நம்ம தூக்கத்துக்காக என்ன செய்கிறோம், எங்கேயோ ஒரு மருத்துவரை நாடி போகிறோம். நல்லா வீடு, உங்கள் வீடு நல்லா இருக்கா, மருத்துவர் கேட்பா, நல்லா இருக்குதுங்க, நல்ல பெட்டு, நல்லா, இதெல்லாம் நல்லா இருக்குது சார், தூக்கம் தான் சார் வரமாட்டேனுது இல்லையா? அப்போ நம்ம கேட்டதெல்லாம் கடவுள் எல்லாத்தையும் நமக்கு கொடுத்துட்றாரு. ஆனால் நமக்கு முக்கியமாக எது வேணுமோ அதை கேட்காத விட்டுறோம் இல்லையா? அப்போ கர்த்தர் ஒரு மனுஷனுக்கு தூக்கத்தை கொடுக்குறான்னு சொன்னால் அதற்கு கூட ஒரு காரணம் உண்டு. என்ன காரணம்? தூக்கத்தை கொடுத்த கர்த்தர் அவனுடைய விலாவிலிருந்து ஒரு விலாவை எடுத்து ஒரு மனுஷியை கர்த்தர் உண்டு பண்ணினார். God created woman from the man's rib.
ஒரு 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 ரிப்பை எடுத்து அதன் மூலம் ஒரு மனுஷன் என்ன செய்தார்? உண்டாக்கினார். பிரைஸ் தி லார்ட். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ஆணும் பெண்ணுமாக மாறிவிட்டார்கள். அப்போ தேவன் என்ன செய்தார்? தனிமையாக இருப்பது நல்லதில்லை என்று சொல்லி ஒரு ஆணையும் பெண்ணையுமாக அவங்களை மாற்றினார். படிப்போம், தொடர்ந்து பார்க்குறோம். இப்போ அவங்க எப்படி இருந்திருப்பாங்க? மகிழ்ச்சியாக இருந்திருப்பாங்க. கணவன் மனைவியுமாக, ஆணும் பெண்ணுமாக மகிழ்ச்சியாக இருந்து இவ்வளோ நேரம் மிருகங்கிட்ட பேசுறது, பறவைகிட்ட பேசுறது, அப்புறம் அங்கே இங்கெல்லாம் சுற்றி தெரிந்ததை காட்டிலும் இப்போது தனக்குன்னு ஒரு துணை வந்த உடனே அந்த துணையோடு இருப்பது தான் மனிதன் விரும்புகிறான், சந்தோஷமாக இருப்பான். பைபிள் அப்படி தான் இருக்குங்க. இப்போ நிறைய குடும்பங்களில் உள்ள பிரச்சனை நம்முடைய இந்திய தேசத்தில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்யாணம் ஆகிட்டு உடனே என்னை மறந்துட்டான் என் பையனை தாய் சொல்லும். கல்யாணம் ஆகிட்டு உடனே என் பிரதர் என்னை மறந்துட்டான்னு பிரதர் சொல்லுவான். கல்யாணம் ஆகிட்டு உடனே என் பையன் என்னை மதிக்கிறதே இல்லைன்னு அப்பா சொல்லுவார். கல்யாணம் ஆகிட்டு உடனே சொந்த பந்தம்லாம் சொல்லுவோம், கல்யாணம் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லையப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் கல்யாணம் ஆன மனுஷன் தன் மனைவி நேசிப்பது அது தேவனுடைய விருப்பம். தேவன் அப்படி தான் வச்சுருக்கார். இல்லைல்ல சொல்லுவோமா? அதுக்காக வெறுத்துட்டாங்கன்னு அர்த்தம் கிடையாது. இட்ஸ் நாட் மீன் தட் இவங்க வெறுத்துட்டாங்க அப்படின்ற அர்த்தம் அப்படிலாம் கிடையாது. ஆனால் இப்போ இயேசு கிறிஸ்து கூட என்ன சொன்னார்னா, திருமணம் ஆன பிற்பாடு அவங்க கணவனும் மனைவியும் தாயின் தகப்பனை விட்டு பிரிந்து குடும்பம் நடத்த கடவுள்னு இருக்குது பைபிளில். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இப்போ நீங்கள் எங்கள் அப்பா அம்மா தான் எனக்கு வேணும் அப்படின்னு பொறுத்த நல்லதாக இருந்தால் கூட கணவன் கொடுத்திருக்கக்கூடிய கணவனை பெற்றிருக்கக்கூடிய நீ கணவனை கவனித்துக் கொள்வது உன்னுடைய கடமை. அது மாதிரி கணவன் தன் மனைவியை கவனித்துக் கொள்வது உன்னுடைய கடமை. நீங்கள் 2 பேரும் மகிழ்ச்சியாக இருக்கணுன்றது தான் தேவன் விரும்புகிறார். காட் பிளஸ். ஆமென். அல்லேலூயா. சார், நம்ம பார்க்குறோம் இப்போ இந்த அழகான ஒரு யூனிவர்ஸ் பார்க்குறோம். இட்ஸ் பியூட்டிஃபுல் யூனிவர்ஸ். இந்த பியூட்டிஃபுல் யூனிவர்ஸ் பாருங்கள், என்ன மாதிரியான ஒரு அழகான ஒரு யூனிவர்ஸாக இருக்குது. இதுதான் தேவன் படைத்ததான ஒரு படைப்பு. இப்போது என்ன பார்க்குறோம்? எடுத்து பார்க்கும்போது இந்த தேவன் படைத்த படைப்பு எப்படி மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வறண்ட நிலமாய் மாறுகிறது. நீங்கள் நிறைய பேர் கிராமத்திலலாம் நீங்கள் பிறந்திருப்பீங்க. கிராமத்தில் மழை இல்லாத காலங்களில், ரொம்ப அதிகமான உஷ்ணம் நிறைந்த காலங்களில் ஏரி, குளம், குட்டை போன்ற இடங்களுக்கு போனீங்கன்னா தண்ணீர் இல்லாமல் அந்த ஏரியில் உள்ள களிமண் வெடித்து காணப்படும். இது மாதிரி அது எதுக்காக அந்த மாதிரி காணப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகமான உஷ்ணம், தண்ணீர் இல்லாததுனால பூமி என்ன செய்கிறது? அதிகமாக சூடாய் மாறுகிறது. அதனால தான் என்ன செய்கிறது? இந்த உஷ்ணத்தினால தண்ணீர் இல்லாத போன உடனே அந்த தண்ணீரில் இருக்கக்கூடியதான எல்லா விதமான செடிகளும், எந்த புல்லாக இருந்தாலும் செடியாக இருந்தாலும் மரமாக இருந்தாலும் அது என்ன செஞ்சிடும்? காய்ந்து போயிடும். அந்த நிலை அதிகமாக அந்த பூமியில் நம்ம வாழவே முடியாது. இப்போ பூமி எப்படி அழுகி போகிறது என்பதற்கு இது ஒரு அடையாளம். நமக்கு பூமி அழுகி போவதற்கு என்ன காரணம் அப்படின்னா, அந்த சூடு தான். அதாவது வெப்பநிலை அதிகரிக்க போகிறது. பார்க்குறோம், அடுத்த ஸ்லைட் பார்க்குறோம். இந்த வெப்பநிலை என்பது எங்கே அதிகரிக்குதுன்னா, இந்த உருண்டையான பூமி, தேவன் முதல்ல பூமியை படைத்தார் இல்லையா? அந்த தேவன் முதல்ல அந்த ஒரு உருண்டையை படைத்தார். இந்த உருண்டையின் மேல் தான் இப்போ நம்ம எல்லாருமே இருக்கிறோம். இந்த உருண்டையின் மேல் தான் எல்லாம் இருக்கிறோம். அதுதான் இப்போ சமீபத்தில் பார்த்திங்கன்னா நம்ம பிர்லா பிளான்டோரியத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பிளானட் இந்த பூமிக்கு மேலே இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். செவ்வாய், கிரகம், புதன், அந்த மாதிரி ஒவ்வொன்றும் 7 பிளானட் சுற்றிக்கிட்டு இருக்குது. நீங்கள் அங்கேயே போக தேவையில்லை. விடியற் காலத்து பார்த்தாலும், காலையில் பார்த்தாலும் 7 மணிக்கு உங்களுக்கு தெரியும். இது இந்த பூமியின் உருண்டை மேலே நம்ம இருக்கிறோம். இதுதான் பூமியோட உருண்டை. இந்த பூமியோட உருண்டை வெப்பம் அதிகரிக்கும் பொழுது, அதிகமான ஹீட் ஓவர் ஆகும்போது இந்த பூமி என்னவா மாறுதுன்னு பார்த்தீங்கன்னா, சுத்தமாக எரிய ஆரம்பிச்சிடும். பூமி இப்போ இருக்கிற இந்த குளிர்ச்சி மாதிரி இருக்காது. இது தட்டையெல்லாம் இல்லை. பூமியானது 1700 கிலோமீட்டர் வேகத்தில், 1 மணி நேரத்துக்கு 1700 கிலோமீட்டர் வேகத்தில் இந்த உருண்டை சுற்றிக்கிட்டு இருக்கு. நமக்கு தெரியல. நீங்கள் யோசித்து பாருங்கள், ஒரு ட்ரெயினில் போயிட்டுருக்குறீங்க, 120 கிலோமீட்டர் ட்ரெயின் வேகம் போயிட்டுருக்கு. அப்போது திடீர்னு 1 செகண்ட் பிரேக் அடித்தா ட்ரெயினில் உள்ளவங்களுக்கு என்ன நடக்கும்? அதே மாதிரி தான் 1 செகண்ட் இந்த 1700 கிலோமீட்டர் வேகத்தில் சுற்றக்கூடிய பூமியானது 1 செகண்ட் நிற்கும். ஆனால் என்ன நடக்கும் அப்படின்னா, மனிதர்கள் எல்லாம் 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு அடிச்சுட்டு போயிடுவாங்க. ஐயா, பூமியில் இருந்தால் தானே நாங்கள் அடிச்சுட்டு போவோம். வீட்டுக்குள்ளே இருந்தால் இந்த வீடு 1.5 கிலோமீட்டர் தூரத்துக்கு பேருந்து தூரமாக போயிடும். என்னையா நீங்கள்
நாங்கள் இதுக்குள்ளே இல்லையா, நேராக வந்து ஒரு பெரிய உயரமான மலை மேலே இருக்கிறோம், மலை உருண்டு போயிடும் 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு. ஐயா அதெல்லாம் வேணாம் ஐயா, தண்ணிக்குள்ளே வந்து நீர்மொழி கப்பல் இருக்குதுல்ல, அதுக்குள்ளே நாங்கள் உள்ளே போய்ட்டு ஒளிஞ்சிக்கிட்டா என்ன அங்கே இருக்கும் அப்படின்னா, தண்ணிக்குள்ளேருந்து அலைகள் அதிகமாகி அந்த தண்ணிக்குள்ளே இருக்கிறதெல்லாம் அப்படியே அப்சைட் டவுனாக மாறி மொத்தமாக வெளியே வந்து போட்டுரும். அப்படின்னா மனிதர்களோ மிருகங்களோ நம்ம உண்டாக்கின விமானத்துக்கு போயிடுறா மேலே போயிட்டா என்ன நடக்குன்னா, விமானங்கள் வந்து அப்படியே ஒரு சின்ன ஒரு பந்து மாதிரி சுற்றி சுக்குநூறு ஆகிடும். ஒரே நிமிடம், 1 செகண்டு, நிமிடம் இல்லை 1 செகண்டு இந்த பூமி சுற்றுறது நின்றுச்சுன்னா இந்த மாதிரி சூழ்நிலைலாம் நடக்கும். மனிதனால் தப்பிக்கவே முடியாது. நம்ம உண்டாக்கின வீடோ, நம்ம உண்டாக்கின விமானங்களோ, நம்ம உண்டாக்கின கப்பல்களோ எதுவாக இருந்தாலும் அந்த இந்த இந்த சுற்றுறது நின்றுச்சுன்னா முடிஞ்சது கதை. அந்த முழுவதுமாக அழிந்து போய்விடும், ஒன்றுமே இல்லாத போயிடும். நம்மளாம் எங்கே இருக்கிறதே தெரியாது போயிடும். 1 செகண்ட், ஒரே செகண்டு. இதை நம்ம நினச்சி பார்க்கணும். நான் விமானத்தில் போனாலும் சரி, ட்ரெயினில் போனாலும் சரி, எங்கே போனாலும் சரி, 1 நிமிஷம் நிற்குமானால் மலையிலேருந்து வாகனத்தை ஓட்டி வரக்கூடிய ஆட்டம் பல சமயங்களில் யோசிப்பேன். நான் வந்து கொடைக்கானல் மலையிலேருந்து வாகனத்தை ஓட்டிகிட்டு வர வெளியில் 1 செகண்ட் பிரேக்கில் அது போயிடுச்சுன்னா, அல்லது பிரேக் அடித்தா என்ன ஆகும் அப்படின்னா, கண்ணுக்கே தெரியாத இடத்துல போய் வண்டி விழுந்துடும். அந்த வண்டி, அந்த காரையோ ஆளையோ எங்கே இருக்கிறான்னு கண்டே பிடிக்க முடியாது. அந்த மாதிரி நிலை ஏற்படும். அதே மாதிரி தான் இந்த பூமி உருண்டின் மேலே வெப்பத்தினால இந்த மாதிரி சூழ்நிலைகள் ஏற்படும். பாருங்கள், வெப்பம் அதிகமானோன்னு என்ன செய்யும், பூமி வந்து கொந்தளிக்க ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் வந்து எப்படி நீங்கள் வந்து ஒரு தண்ணீர் கொதிக்கிறதோ அது மாதிரி வந்து குளம் கொதிக்க ஆரம்பித்தா எப்படி இருக்கும், ஒரு ஏரி கொதிக்க ஆரம்பித்தா எப்படி இருக்கும், கடல் கொதிக்க ஆரம்பித்தா எப்படி இருக்கும். இப்படி தான் நடக்கும். இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. இது கொந்தளிக்கும் போது, இந்த அனல் பறக்கும் போது, எல்லா அனலும் ஒன்றாக சேரும்போது நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஒரு அனல் எப்படி வரும், எப்படி எல்லாம் பற்றி எரியும் பொழுது எப்படி இருக்குன்றதை உங்கள் கண்ணால் பார்த்துருப்பீங்க. காடு பற்றி எறியது பார்த்துருப்பீங்க, வீடு பற்றுறது பார்த்துருப்பீங்க, வாரங்கள் பற்றி எறியது பார்த்துருப்பீங்க, நெருப்பு வச்ச அனல் எப்படி உண்டாகுன்னு பார்த்துருப்பீங்க. நாம் வாழக்கூடிய பூமி தீ பற்றி எரியுமானா இப்படி தான் மாறும். பிரைஸ்லா 2 பேரில் படிக்கிறீங்களா அந்த வசந்த? மறுபடியும் 2 பேரில் படிக்கிறீங்களா? என்ன ஆகுமா, இப்பொழுது இருக்கக்கூடிய பாருங்க, இப்பொழுது இருக்கக்கூடிய வானங்களும் இப்போ நாம இருக்கக்கூடிய பூமி, ஒரு அலையில சொல்லுவோமா, ஒரு அலையில சொல்லுவோமா? வசனத்தை பாருங்க. the verse 7 chapter 3, 2 Peter chapter 3 verse 7. But the heavens and earth which are now preserved by the same word are reversed for fire until the day of judgment and perdition of ungodly men. பாருங்க, இந்த preserved என்பது என்ன? பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. preserved ஒரு ஃப்ரிட்ஜுக்குள்ளே போய் ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறீங்க. ஒரு என்ன பண்ணுறீங்க, அதை மசாலெல்லாம் போட்டு அப்படியே பாதுகாத்து வைக்கிறீங்களா? அந்த மாதிரி தேவன் இந்த பூமியை பாதுகாத்து வைத்து கொண்டிருக்கிறார். அவர் விட்டுட்டாருன்னா இப்போ எதுக்கு பாதுகாக்கிறாருன்னு ஒரு வசந்த அடுத்த வார்த்தை என்ன சொல்கிறாருன்னா, எதுக்காக வச்சுருக்காரா, என்ன பண்ண போகிறாருங்க, ஒரு மீட்டை நீங்கள் வந்து ப்ரிசர்வரில் பண்ணுறீங்க, அடுத்து நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, அதை குக் பண்ண போகிறீங்க, அதை வேக வைக்க போகிறீங்க. அது மாதிரி தான் இங்கே தேவன் என்ன செய்கிறாருன்னா, இந்த வானத்தையும் பூமியையும் ப்ரிசர்வ் பண்ணி எதுக்கு வச்சுருக்கிறாருன்னா, படிங்க வசனம் என்ன சொல்லுது பாருங்க. என்ன சொல்கிறாருங்க, எதுக்காகவா? அக்னிக்கு இரையாக. அல்லேலூயா சொல்லுவோமா? இந்த வசனத்தை மட்டும் நீங்கள் வந்து சரியா, இஃப் யூ பிலீவ் verse 7, இந்த உலகத்தில் இந்த ஒரு வசனத்தை மட்டும் நீங்கள் நம்புறீங்களா, பூமியின் மேல் உங்களுக்கு ஒரு ஆச்சரியமே வராது, ஒரு பிரசங்கமே தேவையில்லை. பூமியில் உள்ள பொருளெல்லாம் எனக்கு வேணும், பெரிய நிலங்களை வாங்கணும், பெரிய பெரிய கட்டடங்களை கட்டணும், பெரிய பெரிய வேலையெல்லாம் நான் செய்யணும்னு நினைக்கக்கூடிய மக்கள் இந்த ஒரு வசனத்தை நீங்கள் நம்புறீங்களா போதும், இந்த பூமியானது அக்னிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. நான் கட்டினேனோ, நீங்கள் கட்டினீங்களோ, அல்லது இந்த உலகத்தில் உள்ள எந்த பெரிய ராஜா கட்டினாரோ, எவ்வளோ பெரிய கட்டடங்களாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய மாளிகையாக இருந்தாலும், அரண்மனையாக இருந்தாலும், பட்டணமாக இருந்தாலும், அவைகள் எல்லாம் அது அக்னிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. வசனம் பாருங்க, வசனம். ஆகவே வசனம் படிங்க, மறுபடியும் பாருங்க, 5வது வசனம் பாருங்க. ஆமென்.
ம் ஆ ம் அப்போ தேவன் வந்து என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல ஒரு பூமி நம்ம படைப்பெல்லாம் பார்த்துட்டு வந்தோம் இல்லைங்களா, அந்த பூமி வந்து பார்த்திங்கன்னா ஜலத்தையும் அந்த வட்டாந்தர் ரெண்டாக பிரித்தவர் ஜலத்தினாலே அதை அழித்தார். ஆனால் இப்பொழுது இருக்கிற இந்த பூமி, இந்த வானம் எதனால் அழிப்பாரா? மேலே அக்னினால். பாருங்கள், அடுத்த பூமி என்ன ஆகுதுன்னு பாருங்கள். இந்த பூமி என்ன ஆகுதுன்னு பாருங்களேன். பாருங்கள் பூமி பாருங்கள். இப்போது இந்த ஹீட்டான உடனே என்ன நடக்குதுன்னு பாருங்கள். பூமியெல்லாம் வெடிக்க ஆரம்பிக்குங்க. எப்படி வந்து ஒரு ஏரி குளம் நான் சொன்னது மாதிரி எப்படி அதெல்லாம் ஹீட்னால வெடிக்கிறதோ அந்த மாதிரி என்ன ஏற்படும், இந்த பூமி வெடிக்க ஆரம்பிக்கும். நம்ம பாருங்கள், வெடிக்க ஆரம்பித்த உடனே படிங்கம்மா, இந்த பாருங்கள், பூமி முழுவதும் நெருப்பு தணலாய் மாறுகிறது. பாருங்கள், நம்ம இருக்கிற பூமி தான் இது, அந்த உருண்டு தான் இது, தனியாக வேற ஒரு உருண்டே கிடையாது. நாம் வாழக்கூடிய இந்த பூமி தான் அது. அன்பான சகோதர சகோதரிகளை, இதை நீங்கள் கொஞ்ச நேரம் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். கோடிக்கணக்கான பணங்களை நாங்கள் சேர்த்து பெரிய ஆலயத்தை கட்ட போகிறோம் அப்படின்னு பிரசங்கம் பண்ணுற பாஸ்மாருங்க, கோடிக்கணக்கான பணங்களை செலவு பண்ணி பெரிய அழகான கட்டடத்தை கட்ட போடணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜனங்களே, இதை கேளுங்க. இந்த பூமி அக்னிக்கிரியாக வைக்கப்படும். இப்படி தான் இந்த பூமி மாறும். இப்படி தான் இந்த பூமி எப்போ மாறுன்னு கேட்டால் எனி டைம், எப்போ வேணாலும் மாறலாம். அதை தான் இப்போ பேதுரு என்ன சொல்கிறாரு கேட்டிங்களா? வசனம் என்ன சொல்லுது பாருங்கள். வசனம் என்ன சொல்லுது படிங்கம்மா, படிங்க. 10வது வசனம். கர்த்தருடைய நாள் இரவில் திருடன் வருகிற விதமாய் verse 10 but the day of the Lord will come as a thief in the night in which the heaven will pass away with a great noise. படிங்கம்மா, தமிழ்ல படிங்க. அகன்று போ, பூமியும் பூமியும் படிங்க, பூமியும் verse 10 பாருங்க, பாருங்க. both the earth and the works that are in it will be burnt up. பார்த்தீங்களா, மனுஷன் என்னென்னலாம் இதில் உண்டாக்கி வச்சிருக்கிறானோ, மனிதன் படைத்தவைகள் எல்லாம் ஊஷ்ணத்தினால் அல்லது நெருப்பினால் எரிக்கப்படும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? இதில் போய் எவ்வளோ பெரிய நம்ம மேட்டிமை பெருமை. கிறிஸ்தவர்கள், அதாவது பைபிளை படித்து பைபிளை நம்பக்கூடிய உண்மையான கிறிஸ்தவர்கள் இந்த வசனத்தின்படி நீங்கள் வாழ்வீர்களானால் நமக்கு இந்த மண்ணாசையும் இருக்காது, பொன்னாசி இருக்காது, பெண்ணாசி இருக்கும். மண்ணாசி இருக்காது, பொன்னாசி இருக்காது, பெண்ணாசி இருக்கும். அது சாகர வரைக்கும் இருக்கும். அல்லேலூயா சொல்லுவோமா? ஏன்னா உண்மையை தானே சொல்லணும். ஆமாம், எல்லாருக்குமே இருக்காது. ஆனால் நிறைவேற்றாமல் இருப்பது தான் பெரிய ஆசீர்வாதம். ஆமென். ஆகவே இந்த பூமி, வானம், பூமியில் உள்ள எல்லா படைப்புகள் எல்லாம் நெருப்பில் அல்லது அக்னியில் எரிக்கப்படும். ஏன்னா இந்த பூமி இப்படி 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 ஆகுமானால், இப்படி அழிக்கப்படுமானால் அதுக்கப்புறம் என்ன ஆகும்? என்ன ஆகும்? ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? அதனால தான் பேதுரு என்ன சொல்கிறார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, பேதுரு என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11ஆம் வசனத்தில் verse 11 11ஆம் வசனத்தை படிங்க. verse 11 பாருங்க. இப்படி verse 11 therefore since all these things will be dissolved, that manner of persons ought you to be in holy. படிங்கம்மா, தமிழில் படிங்க. ஆச்சரியக்குறி, ஒரு கேள்விக்குறி சொல்லலாம், ஆச்சரியக்குறி சொல்லலாம். இப்போ இப்படியெல்லாம் இது அழிய போகிறபடினாலே நீங்கள் எந்த மாதிரியான பரிசுத்த வாழ்க்கை வாழ்கிறீர்கள்? இது எவ்வளோ ஒரு அருமையான ஒரு கொஸ்டின் பாருங்கள். வாட் எ வண்டர்ஃபுல் பைபிள் verse 11 பாருங்கள், மறுபடியும் கூட பாருங்கள். therefore the only thing between sinning man and judgment is time. The only thing between sinning man and judgment is time. Therefore since all these things will be dissolved, what manner of persons ought you to be in holy conduct and godliness? கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய வழியில் நம்ம நடக்கிறோம் என்று சொல்லுகிறோமே,
அது இவைகளெல்லாம் நினைத்து நம்ம வாழ்கிறோமா என்பதை சிந்திக்க வேண்டும். verse 12 12வது வசனத்தை படிக்கிறோம். 12வது வசனத்தில் படிக்கிறோம். ம் 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 நிறைய கிறிஸ்தவர்கள் தப்பா வந்து சொல்கிறாங்க. என்னன்னா, ஆண்டவர் ஒரு வீட்டை கொடுப்பேன் என்று எனக்கு வாக்களித்திருக்கிறார், அந்த வீட்டை எனக்கு கொடுப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வீடும் கிடைச்சிடுது. வேலை, அந்த வேலையை தான் என் மகனுக்கு கிடைக்க வேண்டும் என்று ஜெபித்தேன், அந்த வேலை, அதே மாதிரி வேலை கிடைச்சிடுது. அந்த பையனை தான் கல்யாணம் பண்ண நினச்சி அதே மாதிரி கல்யாணமாக நடந்து போகுது. ஆனால் முடிவு என்ன? ரிசல்ட் என்ன? ரிசல்ட் என்ன அப்படின்னா, இந்த 12வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, எதுக்கு காத்திருக்க வேண்டுமா? எந்த வாக்குத்தத்தத்திற்கு காத்திருக்க வேண்டுமா? 13வது வசனம் பாருங்க. என்ன வாக்குத்தத்தம்? என்ன வாக்குத்தத்தம்? புதிய வானத்திற்காகவும் புதிய பூமிக்காகவும், அதாவது தேவன் படைக்க போகிற புதிய வானத்திற்காகவும் தேவன் உண்டாக்க போகிற புதிய பூமிக்காகவும் அந்த வாக்குத்தத்தத்தை நாம் நம்பி இருக்க வேண்டும். பூமியில் நம்ம கட்டுற வீடு அது வாக்குத்தத்தை நீங்கள் நினச்சிக்கிட்டீங்கன்னா அது உங்களுடைய அறியாமை. பூமியில் நீ வந்து சம்பாதிக்கிற சொத்துக்கள் எல்லாம் எனக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தை நினச்சிக்கிட்டனா அது வந்து உங்களுடைய அறியாமை. எதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், மிகப்பெரிய ஒரு வாக்குத்தத்தம் எது என்று சொன்னால், இந்த பூமி எனக்கு சொந்தம் இல்லை, தேவன் எனக்கு ஒரு வீட்டை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார், ஒரு பூமியை ஆயத்தப்படுத்த போகிறார், ஒரு வானத்தை ஆயத்தப்படுத்த போகிறார், அதுதான் எனக்கு சொந்தம் என்று நம்புகிறவர்கள் கவலை இல்லாமல் வாழ்வாங்க. கரண்ட் சொல்லுங்க ஆமென் அல்லேலூயா. கவலையே இல்லாமல் வாழ்வாங்க. அவங்க வந்து நீதிமன்றங்களுக்கு போக வேண்டியான அவசியம் இல்லை, காவல் நிலையங்களுக்கு போக வேண்டியான அவசியம் இல்லை, பஞ்சாயத்துக்கு போக வேண்டியான அவசியம் இல்லை, ஜோசியம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, ஜாதகம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, பேர் ராசி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, இந்த கிரகம் அந்த கிரகம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. கடவுள் வார்த்தை என்னவென்றால், இந்த பூமி அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது, இது எனக்கு சொந்தமில்லை என்று எப்பொழுது நீ நினைக்கிறாயோ அப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் சமாதானமும் நிம்மதியும் தொடங்கிடும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. படிங்க, தொடர்ந்து படிக்கிறோம். ஆகையால் பிரியமானவர்களே, 14வது வசனம் verse 14. பார்த்தீங்களா? இப்போ என்னன்னா, எல்லாம் வெந்து உருகி அழிந்து போய்விடும். கர்த்தர் இந்த வசனத்தில் என்ன சொல்றார் பேதுரு மூலமாக பார்த்தீங்களா, நீங்கள் இவைகளெல்லாம் அழிந்து போனாலோ நீங்கள் கர்த்தர் முன்னாடி நிற்பதற்கு உரிய தகுதி உள்ளவர்களாய் வாழ்வதற்கு முயற்சி பண்ணுங்க. ஓ தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த வசனம் என்ன சொல்லுது? 14வது வசனமா? 14வது verse 14 therefore படிங்க. beloved be diligent to be found by him in peace without spot and blameless. இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, everything will pass away or vanish or washed, burnt. இது எல்லாம் அழிந்து போய்விடும். ஆனால் நம்முடைய ஆத்மா, ரட்சிக்கப்பட்ட மக்கள் மாத்திரம் கர்த்தருக்கு முன்னாடி நிற்போம். அப்போ கர்த்தருக்கு முன்னாடி நிற்பதற்கு உரிய வாழ்க்கையை நாம் இந்த பூமியிலிருந்து வாழ வேண்டும். அதான் பரிசுத்த வாழ்க்கை. அது என்ன சொல்றார் பாருங்க, எப்படி வாழணுமா படிங்க மறுபடி பாருங்க. எப்படி வாழணுமா? கரையற்றவர்களும் பிழையில்லாதவர்களுமாய் சமாதானத்தோடு. ஆமென் அல்லேலூயா. கரையற்ற மக்கள், பிழையில்லாத மக்களாய் வாழ்வதற்கு நம்மை கடவுளுக்கு அர்ப்பணிக்க வேண்டும். பிரைஸ் காட். 15வது வசனத்தை பாருங்க, verse 15. பாருங்க verse 15. Consider that the long suffering of our Lord is salvation. Consider, verse 15, consider that the long suffering of our Lord is salvation, as also our beloved brother Paul
according to the wisdom given to him as written to you. பாருங்க, கர்த்தருடைய பொறுமை, நீடிய பொறுமையாய், கர்த்தருடைய நீடிய பொறுமை என்பது என்ன? இன்னும் இந்த உலகத்தை அழிக்கலையே, இன்னும் இந்த உலகத்தை அழிக்கலையே, இன்னும் இந்த உலகத்தை அழிக்கலையே, அழிக்காததுனால சிலர் சொல்லுகிறார்கள் இது அழிக்கப்படாதுங்க, இது அழிக்கப்படாதுங்க என்று சொல்லி. அதுக்கு வசனம் நம்ம இருக்குது, பேதுருல படிச்சுக்கலாம். அப்படி இல்லை, அழிக்க போகிறார். ஏன் பொறுமையாக இருக்கிறார் என்று சொன்னால், இந்த பூமியில் உள்ள நாம் அனைவரும், எல்லா மனிதர்களும் கர்த்தருக்கு முன்னாடி நிற்பதற்குரிய தகுதி, அந்த தகுதி தான் ரட்சிப்பு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அவர் ஏன் பொறுமையாக இருக்கிறார், ஏன் அழிக்காமல் இருக்கிறார், ஏன் தண்டனை வராமல் இருக்கிறது, ஏன் பூமி எரியாமல் இருக்கிறது என்று சொன்னால், அந்த லாங் சஃபரிங் நமக்கு ரட்சிப்பை கொடுப்பதற்கு தேவன் பொறுமையாக இருக்கிறார். பிரைஸ் காட். அல்லேலூயா. எவ்வளோ ஒரு அன்பான தேவன் பாருங்கள், நம்முடைய தேவன் எவ்வளோ பொறுமையான தேவன். அப்போ தேவனை நம்ம நோக்கி பார்ப்போமா, எதை கற்றுக்கொள்ள முடியும்னா, எல்லாவற்றுக்கும் மேலே பொறுமையை கற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா இந்த பூமியில் நடக்கக்கூடிய எல்லா அநீதிகளை, எல்லா கிரமங்களை, எல்லா விதமான கேடுபாடுகளை, எல்லா தீவிரவாதத்தை, சண்டைகளை, எல்லா விதமான பொறாமைகளை எல்லாவற்றையும் தேவன் பார்த்து கொண்டு பொறுமையோடு கூட இருக்கிறார். இஸ் காட், இஸ் லவ்விங் காட். அல்லேலூயா. ஸோ எவ்வளோ பெரிய ஒரு பொறுமை. அப்போ தேவனை நாம் அறிய அதனால தான் சங்கீதக்காரர் சொல்லும் போது தேவனை அறியுங்கள் என்று சொன்னால், அவருடைய குணங்களில் ஒன்று எவ்வளோ பொறுமையாக இருக்கிறார் தேவன். அப்போ நாம் எப்படி வாழ்கிறோம், நாம் எந்த விதத்தில் பொறுமையாக இருக்கிறோம்? மிக முக்கியமான கேள்வி. 16ஆம் வசனத்தை படிக்கிறோம். verse 16 verse 16 17 verse 17 ஆதலால் பாருங்க, இது verse 17. You therefore, beloved, since you know this beforehand, beware lest you also fall from your own steadfastnesses, being led away with the error of the wicked. அப்போ விக்கெடுன்றவங்க என்னென்னா எரர் காட்டும். சிவன் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, அது லூஸ் கனெக்ஷன் இருந்த உடனே ஒரு எரர் காட்டுது, சரியாக காட்டாது, தப்பாக காட்டும். அப்போ நிறைய மக்கள் கடவுளுடைய வேதத்தை, கிறிஸ்துவ வாழ்க்கை முறையை தப்பாக பிரதிபலிக்கக்கூடிய மக்கள் நம்முடைய தேசத்தில், உலகம் முழுவதும் இருக்கிறார்கள். எரர் கிறிஸ்டியானிட்டி, எரர் ப்ரீச்சர்ஸ், எரர் காங்கிரிகேஷன், இல்லையா? ஆனால் பைபிள் ஒரிஜினல், பைபிள் உண்மை. ஆனால் நிறைய எரர் இருக்குது. அவங்க சொல்கிறத கேட்டு உங்களுடைய உறுதியிலிருந்து நீங்கள் விழுந்துடாதீங்கன்னு சொல்கிறார் ஆண்டவர். பிரைஸ் காட். அல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் உங்களுக்கு அடையாளம் பைபிள் தான். அதனால தான் ஒரு வளர்ச்சி தேவன் விரும்புகிறார். என்ன வளர்ச்சி? 12ஆம் வசனத்தில் பாருங்கள், verse 18 படிங்க. பாருங்க, இங்கே என்ன சொல், பட் grow in the grace and knowledge of our Lord and Savior Jesus Christ. To him be the glory both now and forever. Amen. இப்போ இதில் ஆண்டவர் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் வளர வேண்டும். எதிலே வளர வேண்டுமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறியக்கூடிய அறிவு, the knowledge of the Lord Jesus Christ. And அப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, அவருடைய கிருபை, the grace of the Lord Jesus Christ, the both, அவரை அறியக்கூடிய அறிவு, அவருடைய கிருபையிலே நாம் வளர வேண்டும். அப்படி வளருவோமானால் அது நம்மளை எங்கே தகுதிப்படுத்தும் என்று சொன்னால், கர்த்தருக்கு முன்னாடி நிற்பதற்கு தகுதிப்படுத்தும். இந்த வானமும் பூமியை ஒழிந்து போனாலும், எரிந்து போனாலும், சாம்பலாய் போனாலும், நாம் கர்த்தருக்கு முன்னாடி போய் நிற்போம். we will appear in front of the Lord. praise the Lord. hallelujah. இப்போ நாம் எதை பிடித்து கொண்டு வாழ்கிறோம்? பூமிக்குரியவைகளா, கர்த்தருக்குரியதா? நான் கர்த்தருக்கு முன்னாடி போய் நிற்பேன் என்கிற செட்ஃபாஸ்ட்னஸ், அதாவது அந்த உறுதி நமக்குள்ள வேணும். ஆண்டவரே, எவ்வளோ பெரிய ஒரு நெருக்கங்கள், போராட்டங்கள், தடைகள், பிரச்சனைகள் வந்தாலும் நான் கர்த்தருக்கு முன்னாடி நிற்பதற்குரிய தகுதியோடு வாழ்வேன் என்று ஒரு பொருத்தனை செய்யுங்க. இந்த பூமி அக்னிக்கு இரையாக வைக்கப்பட்டது. மே காட் பிளஸ் யூ. லெட்ஸ் ஸ்டாண்ட். நம்ம எழுப்பி நிற்போம். பிரைஸ் தி லார்ட்.